ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான மீன் வறுவல், ஃபிஷ் ஃப்ரை. மீன் வறுவலோட சுவை எல்லாமே அதில் சேர்க்கிற மசாலாவை பொறுத்து தாங்க இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு நார்மலாக செய்கிற மசாலா மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு ஸ்பெஷல் மசாலா செஞ்சு அதில் மீன் வறுவல் செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும் அது எவ்வளோ நல்ல ஒரு சுவையோடு இருக்கும்னு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு ஆந்திரா ஸ்டைல் ரெசிபி, ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபியும் தாங்க. நம்ம குயிக்காக பண்ணிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீன் வறுவல் செய்ய அந்த ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க வேண்டிய பொருட்களை பார்த்துடலாம். ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்கேங்க, சின்னதும் பெருசுமா. 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, நல்ல ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாங்காட்டிக்கு 1 எடுத்துருக்கிறேன். அது போக இந்த பச்சை மிளகா போக நம்ம மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். ஸோ பச்சை மிளகா, மிளகாத்தூள் 2 காரமும் சேர்ந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பெரிய எலும்பிச்சம்பழத்தில் பாதி எலும்பிச்சம்பழம், ஸோ இதுவும் பிழிஞ்சு சேர்த்துக்க போகிறோம். நல்ல ஒரு கையளவு கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன், ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு அது போக நம்ம மற்ற பொருட்களும் சேர்த்து கலந்துக்குவோம். ஸோ அது என்னென்னு பார்த்துடலாங்க. இது மைதா 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் வேணால் அரிசி மாவும் சேர்க்கலாம், ஒரு கிறிஸ்பினஸ்க்கு வேண்டி கார்ன்ஃப்ளவர். அதுக்கப்புறம் அது போக நல்லா மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள். இதில் சீரகம், மிளகு எல்லாமே சேர்த்து அரைச்சிது. சப்போஸ் வெறும் மல்லித்தூள்னால் கொஞ்சம் சீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. ஸோ இதெல்லாம் தாங்க சேர்த்து நம்ம மீன் மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ மிக்ஸி ஜாரில் இப்போ அரைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு 10 பல் பூண்டு, 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்தாச்சு. நல்ல ஒரு பெரிய பச்சை மிளகா உடச்சி இப்படி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை ஒரு 2-3 கொத்து அப்படியே போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கையளவு கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு. நல்ல ஒரு எலும்பிச்சம்பழத்தில் பாதி எலும்பிச்சம்பழ சாறு பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ இந்த எலும்பிச்சம்பழ சாரோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா. ஸோ இப்போ அரைச்ச பேஸ்ட்டை பவுலில் சேர்த்துட்டேன். அதுக்கு முன்னாடி மீனை பார்த்துடலாங்க. இங்கே ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே மீன் இருக்குங்க, 1/2 kg ஃபிஷ் இருக்குது. அதுக்கு தகுந்த மசாலா தான் இப்போ நம்ம அரைச்சிருக்கோம். இது என்ன வெரைட்டி மீனுனா ஊளி மீன் அப்படிம்பாங்க. இது ஃப்ரைக்கு, குழம்புக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த வெரைட்டி எடுத்திருக்கேன், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ மீனை நல்லா கழுவி வச்சாச்சுங்க. இதில் மசாலா தடவி நம்ம ஃப்ரை பண்ணலாம். இந்த மசாலா, அரைச்ச மசாலாவோட மற்ற பொடிகளும் சேர்த்து கலந்துட்டு அந்த மீன்லலாம் தடவி ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டாக நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அடுத்தது மல்லித்தூள். இது குழம்பு மல்லித்தூள். இதிலே கொஞ்சம் சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சிது. சப்போஸ் வெறும் மல்லித்தூள்னால் நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நல்லா ஒரு ஸ்பூனுக்கு மேலே மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு. 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவும் சேர்க்கலாம். நல்லா தேவையான அளவு உப்பு. ஸோ எல்லாம் சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்தால் ஒரு 1-2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கலந்துக்கோங்க, ஆயில் சேர்த்து கலந்துக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் லூஸ் ஆயிரும், மீன் மேலே தடவருக்கும் நல்லாயிருக்கும். அது நல்லா அதுக்கப்புறம் அது ஊறினதுக்கப்புறம் உப்பு காரெல்லாம் பிடிச்சி அந்த மசாலா பிரியாமல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். ஸோ நல்லா அந்த மசாலாவை மீனில் தடவி விட்டு நல்லா கண்டிப்பாக ஒரு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லா அந்த மசாலாலாம் பிடிச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ எல்லா மீனுக்கும் நல்லா அந்த மசாலா 2 சைடு தடவி விட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். டீப் ஃப்ரையும் பண்ணலாம், தவா ஃப்ரையும் பண்ணலாம். அது எப்படி வேணாலும் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். எல்லா மீனுக்கும் மசாலா நல்லா தடவியாச்சு. இனி அதை நம்ம மூடி வச்சு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த மசாலாலாம் நல்லா பிடிச்சி நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ 1 மணி நேரம் கழித்து இப்போ நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஃப்ரை பண்ணலாம். நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணி எடுக்கலாம், தவா ஃப்ரையும் பண்ணலாம்.
அது உங்கள் விருப்பம். நான் இப்போ வந்து தவா ஃப்ரை பண்ணுறேன். ஸோ தவாவில் நல்லா எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம மசாலா தடவி வச்ச மீன் துண்டுகளை அடுக்கி விட்டுறலாம். ஸ்டவ்வோட ஃப்ளேம் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக வைங்க. ஸோ ஃப்ளேம் வந்து நம்ம குறைச்சி வச்சுக்கும் போது தான் அந்த மீன் துண்டுகள் மேலே இருக்க மசாலா, அந்த உள்ள மீன் எல்லாம் கரெக்டாக வெந்து வருங்க. அடுக்கி விட்டு பொறுமையாக ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போடணும். நல்லா 2 சைடு திருப்பி போட்டு பொறுமையாக வேக விட்டு எடுக்கணும். ஸோ சூப்பரான ஸ்பெஷல் மசாலா சேர்த்த மீன் வறுவல் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் வறுவலை எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.